எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் தான் உங்கள் அஜீஸ் பேசுகிறேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய ரீல்ஸில் ஒரு நபர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காப்புல. அதை கீழே பின் பண்ணுறேன், நீங்களே என்னன்னு பாருங்கள். அவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணணும்ல, அதுக்கு இந்த வீடியோவுக்கு பின்னாடி அந்த வீடியோவை நான் அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். தெரியாதவ தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெர்மனியில் உள்ள விஞ்ஞானிகள் இஸ்லாமிய முறையில் பிராணிகளை அறுப்பது குறித்து ஆராய்ச்சி செய்த போது அவர்களுக்கு கிடைத்த உண்மை அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்தது. ஹனோவர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ஷ்வால்டர் மற்றும் டாக்டர் ஹைஜம் EEG இயந்திரத்தின் உதவியுடன் இஸ்லாமிய முறையில் அறுக்கப்படும் போது பிராணிக்கு எவ்வளவு வலி ஏற்படுகிறது என்பதை அறிய முயன்றனர். பரிசோதனையின் போது பிராணியின் மூளையின் மின்சார செயல்பாடுகள் அளவிடப்பட்டன. முடிவாக அறுத்தவுடன் முதல் 2 முதல் 3 வினாடிகளில் வலியின் எந்த அறிகுறியும் பதிவாகவில்லை. அதன் பிறகு பிராணி தானாகவே மயக்கமடைந்து சில கணங்களில் அதன் மூளை முற்றிலும் அமைதியானது. அதாவது அது வலியின்றி இறந்தது. இஸ்லாமிய முறை மிகவும் இரக்கமான மற்றும் சுத்தமான முறை என்று விஞ்ஞானிகள் ஒப்புக்கொண்டனர். ஏனெனில் இந்த முறையில் கழுத்து நரம்புகள், சுவாச குழாய் மற்றும் உணவு குழாய் ஒரே நேரத்தில் வெட்டப்படுகின்றன. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கூறுங்கள். நண்பனே, வீடியோவை பார்த்துருப்பிய, புரிஞ்சிருக்கும். இப்போ ஓகேவா? நான் எதுவும் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சால் சரிதான். ஓகேவா? இனிமையாவது பேட் கமெண்ட் போடாதீங்க. ஓகே.